என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா குட்டி, இங்க பாரு ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அண்ணா, ரியாவுக்கு என்ன யாருன்னே தெரியாதுல்ல, எப்பவாவது தான் வந்து பாப்பேன். ஆனா என்ன மறந்துட்டு இருப்பாள் அண்ணா. ஆமா சாரா, சின்ன குழந்தை தானே. அதுவும் இல்லாம எப்பவாவது பாக்குறதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்குவா? இனி தினமும் பார்த்துட்டு அவளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாண்ணே, இனிமே இங்க தானே இருக்க போறா. அவளை ஃபுல்லா நான் தான் பாத்துக்க போறேன். இதுக்கப்புறம் பாரு, உன்கிட்ட கூட வர மாட்டா, என்கிட்டயே தான் இருக்க போறா. ரியா குட்டி, இங்க பாரு, நான் தான் உன்னோட சாரா அத்தை. எங்க சொல்லு, சாரா அத்தை. சாச்சா செல்ல குட்டி, சாச்சா இல்ல, சாரா அத்தை. ஆமா, சரி, அத்தைன்னு சொல்லலனாலும் பரவாயில்ல, சாரான்னு சொல்லு, அதுவே போதும். ஐயோ, கியூட்டா சொல்றா சாரான்னு. அண்ணா, ரியா கூட இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குதுண்ணே. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வாப்பா ஐஷுவை மறந்துட்டு இந்த வீட்டுக்கு வர்றதுன்னா வான்னு சொன்னாரு. நீயும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அப்போ ஐஷுவை மறந்துட்டியாண்ணா? ஏ சாரா, ஐஷுவை நான் மறக்கணும்னா அதுக்கு நான் சாகணும். டேய் அண்ணா. ஆமா சாரா, இந்த ஜென்மத்துல ஐஷுவை மறந்துட்டு ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப கூட நான் தான் இங்க இருக்கேன், ஆனா என் மனசு மொத்தம் ஐஷு கிட்ட தான் இருக்கு. உன் ஃபீலிங்ஸ் புரியுதுண்ணே. அப்புறம் ஐஷுக்கு ரியாவை பார்த்து கூடவா எதுவுமே ஞாபகத்துக்கு வரல? இல்ல சாரா, ஆனா ரியாவை பார்க்காம அவளால இருக்க முடியாது. எப்பவுமே ரியாவை பார்க்கறதுக்காக வருவா. ஆனா இப்ப நான் இங்க வந்துட்டேன். இதுக்கப்புறம் ரியாவை பார்க்கறதுக்கு அவ என்ன பண்ணுவான்னு தெரியல. அதானே நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நீ இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீயாவது பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஐஷுவை பாத்துக்குவ. ஆனா ரியா என்ன பண்ணுவா? ரியா எப்படி ஐஷுவை பாப்பா? ஐஷு எப்படி ரியாவை பாப்பா? அதை பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை சாரா. அம்மா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழுததும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் சரி, என்னன்னாலும் பரவாயில்ல, அம்மாவுக்காகவாவது வீட்டுக்கு வரலான்னு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வந்தேன். இதுக்கப்புறம் எப்படி ரியாவையும் ஐஷுவையும் பார்க்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சாரா. சரி விடுண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, அப்பப்போ நான் ரியாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அப்போ எப்படியாவது ஐஷுவை பார்க்க வச்சு திரும்பவும் அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடலாம். சரி சாரா. ஆனா வாப்பா எப்படியாவது ஐஷுவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அம்மாக்கு வேற வழி இல்ல. அதனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வாப்பா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும் சாரா. என்னடா இப்படி சொல்ற? நான் உன்னை புரிஞ்சுக்காம வேற யாரடா புரிஞ்சுக்குவா? நீ ஐஷுவை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாதாண்ணா? இங்க பாரு, நீ ஐஷுவோட சேர்றதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா வாப்பா உன்னை இந்த வீட்டுல கூப்பிட்டுக்கிட்டது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் நினைக்காத. அவரோட பிளானே வேற. என்னடி சொல்ற? ஐஷு ப்ராஜெக்ட் பண்ண நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற விஷயம் பாப்பாக்கு தெரியும். அதனாலதான் எங்க நீ திரும்பவும் அவளோட போய் சேர்ந்துருவியோன்ற பயத்துல உன்னை இந்த வீட்டுல கூப்பிட்டுக்கிட்டாரு. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா அதை வச்சு எப்படியாவது ஐஷு நீயும் சேராம தடுத்துடலாம்ல. இன்னும் சொல்ல போனா எப்படியாவது ஐஷுவை நிரந்தரமா உன்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட பாப்பா தயங்க மாட்டாரு. ஹே சாரா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் அம்மாவுக்காக மட்டும்தான். ஆனா ஐஷுவை என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு வாப்பா இல்ல, நம்ம உப்பாப்பா வந்தாலும் நடக்காது. ஏன் அவரு இருந்தா எனக்கு என்ன பயமா? அவர் என்ன என் தலை எடுத்துருவாரா? எங்க வர சொல்லு, அவர்கிட்டயே சொல்லுவேன். சாரா, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தாத்தா மேல பயம் இல்லைன்னு சீன் விட்டுட்டு இருந்தான். தாத்தாவோட சவுண்ட் கேட்டதும் எப்படி விழுந்தடிச்சு ஓடுறான் பாரு. டேய் டேய் வாடா சக்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க? தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா, நீயும் சாப்பிடுறா. என்னது, தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அடே, நேத்து சங்கம் எல்லாம் ஆரம்பிச்சு உனக்கு தைரியம் கொடுத்தா நீ என்னடானா இங்க உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? டி வேற என்னடா பண்ண சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு போனா தானடா எதையாவது பண்ண முடியும். அம்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம், எல்லாம் சரியாயிட்டு போனா போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னடா பண்றது? என்னங்க திரும்பவும் ஹாஸ்பிட்டல்னு என்னப்பா சக்தி, திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா இவன்?
இவனை என்னதான் செய்ய? வர்றவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க, 10 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி தானே அனுப்புவான். அப்ப இவனுக்கு அடிபட்டா அந்த மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு உனக்கு தெரியாது? மா நீங்க வேற ஏமா ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லாயிட்டேன். டேய், நீ நல்லாயிட்டியா இல்லையான்னு நான் தானே சொல்லணும். நீ வேணா மத்தவங்களுக்கு டாக்டரா இருக்கலாம், ஆனா உனக்கு இந்த வீட்ல டாக்டர் நான் தான். நீ எப்ப நல்லாயிட்டேன்னு எனக்கு தோணுதோ அப்பதான் அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவேன். சுத்தம். இவனுக்கு இந்த வீட்டுல கிச்சனை தவிர இருக்கிறதுக்கு வேற இடம் இல்ல. 3 நேரமும் இங்க கிச்சன்லயே தான் இருக்கானுங்க. இக்கா வாங்கிக்கா, இங்க பாருங்க, இப்பதான் அடிபட்டு கொஞ்சம் சரியாயிருக்கான். அதுக்குள்ள திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு 10 நாளாவது வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. என்னது 10 நாளா? 10 நாள் ஆஸ்பத்திரிக்கு போகாம இவன் இங்க உட்கார்ந்து இருந்தா அப்புறம் அங்கத்த வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? என்னைக்கு அதுக்குன்னு அவனுக்கு அடிபட்டு இருக்குல்ல. ஆமா, பெரிய அடி. என்ன அடி? தலையில ஒரு கட்டு போட்டா பெரிய அடியா? அது மட்டும் இல்லாம நேத்து செட்டு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கு மட்டும் ஒரு வழியும் காணோம். இப்ப மட்டும் என்ன ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வலிக்குதா? ஆஸ்பத்திரியில உள்ள கணக்கு வழக்கு பில்லு எல்லாத்தையுமே நம்ம போய் கூட நின்று பார்த்து பிடிச்சி எல்லாம் பண்ணாலே அதுல 1008 கணக்கு மிஸ் ஆகுது. இதுல வேற இவன் இங்க உட்கார்ந்து இருந்தானா அங்க வேலை நடக்குமா? இங்க பாரு, நான் ஒன்னும் ஆஸ்பத்திரியா தர்மத்துக்கு கட்டி வைக்கல. போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கணக்கெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து செட்டில் பண்ண சொல்லு. போய் பேஷண்ட்டை பார்க்கலனாலும் பரவாயில்ல, போய் ஆபீஸ் வேலையாவது எந்திரிச்சு போய் பார்க்க சொல்லு. அதுக்கும் வரைக்கும் வலிக்குதோ? மா நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேம்மா. டேய் இருடா. இக்கா என்ன நீங்க? சும்மா பாத்தி, இங்க பாரு, அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. ஸ்கூலுக்கு போற பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு புடிச்சு நிறுத்துற மாதிரி நிறுத்திக்கிட்டு இருக்க. அவன் போட்டு விடு. மா நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அவருக்கு தேவையான கணக்கு பில்லு எல்லாத்தையுமே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள செட்டில் பண்றேன்னு சொல்லுங்க. ஐயோ, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என்னமோ பண்ணுங்க, ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வீட்டுல யாரு நான் சொல்றதை கேக்குறா? டே சக்தி, என் வாப்பா வாழ்க்கையிலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு பண்ண நல்ல காரியம் இதான்டா. அப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? டேய் நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன். ஐஷு, அந்த டாக்டருக்கு அடிப்பட்டதுனால ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அந்தாலும் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டானா. அதனால ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்கான். அதனால நம்ம 2 பேரும் கிளம்பி வர சொல்லியிருக்கான். வா போயிட்டு வரலாம். ஷமீர் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரா? அவரை எப்படி பார்க்கறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியோ அவரை பார்த்துடலாம். ஓகே ராகேஷ், போலாம். சரி சரி, ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு டென்ஷனாக இருந்தேன். இப்போதான் நிம்மதியாக இருக்கு. அந்த ஆள் வந்துட்டான். சீக்கிரத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு சீக்கிரமா துபாய்க்கு கிளம்பி போகணும். இங்கே இருக்கிறதுக்கே கடுப்பாக இருக்கு. டி மச்சான், செட்டப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா சக்தி, 6 மாசத்துல ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சுன்னா ஐஷு துபாய்க்கு போயிடுவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்ல, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். எப்படிடா? அது ஐஷுவும் ராகேஷும் துபாயில நான் படிச்ச காலேஜ்ல தாண்டா மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க எனக்கு கிளாஸ் எடுத்த ப்ரொஃபசர் ஜார்ஜ்னு ஒரு சார், அவர் தான் ஐஷுவையும் ராகேஷும் இங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்காகவே அனுப்பி வச்சாரு. இவ்வளோ நாள் ஐஷு என்னோட ஒய்ஃபுங்கிற விஷயம் அவருக்கு தெரியாதுடா. நேத்து தான் அவருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாருடா. அதனால எப்படியோ இந்த ப்ராஜெக்ட் ரீசனா வச்சுட்டு அவங்க அங்க வந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அங்கிருந்து இங்க திரும்ப துபாய்க்கு வரணும்னா அதுக்கு நீயும் நானும் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அதனால ஐஷுக்கு எல்லாம் ஞாபகம் வர்ற வரைக்கும் நீ அவங்களை இங்க அனுப்பவே வேண்டாம். ப்ராஜெக்ட் முடியலன்னு சொல்லி உன்னால எவ்வளவு நாள் அங்க இருக்க வைக்க முடியுமோ அவ்வளவு நாள் நீ இருக்கவை, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டேய் சூப்பர்டா. அப்படின்னா ஐஷுவும் ராகேஷும் இங்க இருந்து துபாய்க்கு போகணும்னா அதுக்கு நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஆமாண்டா சக்தி, இப்ப ஐஷு டாக்டர் ஆகிறத விட அவ எனக்கு ஒய்ஃப் ஆகுறது தான் முக்கியம். அப்புறம் இந்த ராகேஷ், அவெல்லாம் டாக்டராய் ஒன்னும் கிளிக்க போறது இல்ல. அவன் டாக்டராக விடாம தடுக்கிறதே இந்த நாட்டுக்கு நம்ம பண்ற பெரிய நல்ல காரியம்டா. சரியா சொன்னடா. அவனை டாக்டர் இல்ல, ஐசுக்கு மட்டும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவனை அடிச்சு காலை உடைச்சு இந்த ஆஸ்பத்திரியிலே பேசிட்டு ஆக்கணும்டா. ஆக்கிருவோம். அப்புறம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்க போறது எம்பிபிஎஸ் ப்ராஜெக்ட் இல்ல, இந்த ஷமீரோட ப்ராஜெக்ட். அப்ப அந்த காப்பி தூள் மண்டையான வச்சு செய்ய போறோன்னு சொல்லு. ஆமா, எடு அந்த பெரம்ப. என்ன இவன் என்னமோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி கையில பெரம்போட உட்காந்துருக்கான். இவனுக்கு வேற வேலையே இல்லை. எவ்வளவு அடிச்சாலும் அடங்க மாட்டேங்கிறான்.
வாங்க வாங்க. அப்புறம் இவ்வளோ நாள் ப்ராஜெக்ட் சில பல காரணங்களால சரியா கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் அப்படி நடக்காது. இனி தினமும் தவறாம ப்ராஜெக்ட் வேற லெவல்ல நடக்க போகுது. நடக்கட்டும் நடக்கட்டும், நாங்களும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் முடியுமோ அதை முடிச்சுட்டு சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும். அதனால சீக்கிரமா ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்குற வழியை பாருங்க. முடிச்சிருவோம். அப்புறம் இவ்வளோ நாள் நான் ஒரு ப்ரொஃபஸரா இல்லாம உங்களை ஃப்ரீயா விட்டேன்ல, அதனால தான் ப்ராஜெக்ட் சரியா முடிக்க முடியாம போச்சு. இதுக்கப்புறம் அப்படி நடக்காது. அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் எல்லா கிளாஸுமே நான் தான் எடுக்க போறேன். அதனால கிளாஸ் தினமும் தவறாம நடக்கும். நான் சொல்ற டைமுக்கு தான் நீங்க கிளாஸுக்கு வரணும். நான் சொல்ற டைமுக்கு தான் போகணும். 2 பேர்ல யாரு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேனோ அதை மட்டும்தான் பண்ணணும். இதை மீறி யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? எதுக்கு? இது என்ன காலேஜா? நீ என்ன ப்ரொஃபஸரா? நாங்க இங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நாங்க எந்த டைமுக்கு வரணும், எந்த டைமுக்கு போகணும், இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எந்த டைமுக்கு வந்தாலும் ப்ராஜெக்டை முடிக்கிற மாதிரி முடிச்சா போதும். ஓ அப்படியா? சரி, நான் உங்க ப்ரொஃபஸர் இல்லதான். ஆனா உங்க ப்ரொஃபஸர் ஜார்ஜ் சார் இருக்கார்ல, அவர் ஒரு வாய்ஸ் அனுப்பியிருக்காரு. அதை கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். மிஸ்டர் ராகேஷ், மிஸ் ஐஸ்வர்யா, நான் உங்க ப்ரொஃபசர் ஜார்ஜ். உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் இந்த வாய்ஸ் அனுப்புறேன். நீங்க 2 பேரும் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஷமீர் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாருன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் ப்ராக்டிக்கலா மட்டும் முடிக்க முடியாது, தியரிட்டிக்கலாவும் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷமீர் தான் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்புறம் உங்களுடைய எம்பிபிஎஸ் கோர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ நீங்க இங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாத காரணத்தினால அந்த ப்ராஜெக்டையும் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷமீர் தான் எடுக்க போறாரு. அதனால அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு நீங்க இங்க வர்ற வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கிளாஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அவர் தான் எடுப்பாரு. இங்க உங்களுக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தான் அங்க உங்களுக்கு ஷமீர். அவர் தான் இதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபசர். அவர் சொல்ற மாதிரி கேட்டு இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சு அவர் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு உங்க 2 பேருக்குமே ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால இங்க வந்து உங்க எம்பிபிஎஸ் கோர்ஸையே கண்டினியூ பண்ண முடியும். அதனால அவர் சொல்ற மாதிரி கேட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வாங்க. என்னப்பா தெளிவா கேட்டீங்களா? இதுக்கு மேல நான் தான் உங்க ப்ரொஃபசர். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். ஒருவேளை நான் சொல்ற மாதிரி கேட்கலன்னு வச்சுக்கேன், ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சுன்னு ரிப்போர்ட் கொடுக்கலன்னா நீ போய் எங்க எம்பிபிஎஸ் கண்டினியூவே பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றதை கேட்பீங்களா ராகேஷ் சார்? கேட்குறேன். எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஆமாமா, ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் தான். ப்ராஜெக்ட் முடிஞ்சாதானடா. அப்புறம் நாளையில இருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கிளாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். காலையில 8 மணிக்கு டான்னு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். சாயந்தரம் நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் 2 பேரும் வீட்டுக்கு போகணும். 2 பேருக்கும் தியரி கிளாஸ் ஒன்னா தான் நடக்கும். ஆனா பிராக்டிக்கல் கிளாஸ் 2 பேருக்கும் தனித்தனியா தான் நடக்கும். ஏன்னா 2 பேரையும் வச்சுக்கிட்டு என்னால பிராக்டிக்கல் பண்ண முடியாது. அதனால ஒருத்தருக்கா தனித்தனியா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யாரை எப்ப நான் பிராக்டிக்கலுக்கு கூப்பிடுறேனோ அவங்க மட்டும்தான் வரணும். மற்றவங்க இங்க கிளாஸ்லயே உட்காந்து தியரியை கண்டினியூ பண்ணா போதும். இவன் வேற என்னமோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அப்புறம் 2 பேரும் நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் நல்லபடியா போகும். இல்ல இதுல ஏதாவது மிஸ் ஆச்சு அப்புறம் நான் பேச மாட்டேன், என் கையில இருக்கிற பெரம்பு தான் பேசும். ஓகே, எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவ்வளவுதான். நாளையில இருந்து கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப 2 பேரும் உங்க ப்ரொஃபஸருக்கு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்புங்க. வணக்கம். போதும் போதும், கிளம்பு. வாய்ஷு போலாம். ஹலோ ஹலோ, நீ மட்டும் வணக்கம் சொன்னா போதுமா? ஏன் நான் உனக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறேனா? அவங்க வணக்கம் சொல்ல வேண்டாம்? அவங்களை இங்க கிட்ட வந்து வணக்கம் சொல்லிட்டு போக சொல்லு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. கிளாஸ் எடுக்கிறேன்னா நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு ஏதாவது சட்டமா? அதான வணக்கம் சொல்லிட்டல, நாங்க கிளம்புறோம். டேய், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் சொல்றத கேட்கலன்னா நான் பேச மாட்டேன், இந்த பெரம்பு தான் பேசும். ஐஷோ, அது அந்த பயம் இருக்கணும். அப்புறம் ராகேஷ், நீங்க கிளம்புங்க, அவங்க வருவாங்க. எதுக்கு? நான் அவளை கூட்டிகிட்டே போய்க்கிறேன். டேய் சொல்றேன்ல, கிளம்புடா. டேய் ஓவரா பண்றடா. ப்ராஜெக்ட் மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. இப்போ வணக்கம் சொல்லிட்டு கிளம்புங்க. வணக்கம். ஐயோ, இப்படி இல்லைங்க, தமிழ்நாட்டு ஸ்டைல்ல வணக்கம் சொல்லிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது தெரியாதா? எங்க ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதாங்க?
அது சரி, நீங்க துபாயில இருந்தீங்கல்ல, அதனால தெரியாமையா இருக்கும். சரி விடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க தமிழ்நாட்டு ஸ்டைல்ல வணக்கம் சொல்லணும்னா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிதான் வணக்கம் சொல்லணும். அதெல்லாம் முடியாது. என்னது முடியாதா? இப்ப தமிழ்நாட்டு ஸ்டைல்ல வணக்கம் சொல்லனா நீங்க இங்கிருந்து போக முடியாது. ஷமீர், என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? இருங்க. தமிழ்நாட்டு ஸ்டைல்ல எல்லாம் சொல்ல முடியாது. வேணும்னா துபாய் ஸ்டைல்ல சொல்லட்டுமா? அது இதை விட நல்லா இருக்குமா? பிராந்தா. என்னடி சொன்ன? பிராந்தனா ஒன்ன? என்னடி சிரிப்பு? என்னமோ தெரிலடி, கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமா தான் இருக்க. பாத்துக்கிறேன். பாத்துக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.